வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்காக இலவச மாதிரி தேர்வு வழங்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 7 கணிதம் மாதிரி தேர்வு 2 கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் ஆன்சர் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 8 மாமரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 மீட்டர் எனில் முதலாவது 8வது மரத்திற்கு இடையே உள்ள தூரம் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 மாமரமா, இடைவெளி 3 மீட்டரா, அப்போ என்ன பண்ணுவோம், 8 3 பேருக்கா 24 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 24 மீட்டர் நீங்க போட்டீங்க அப்படின்னா தவறு. ஏன் அப்படி சொல்றேன்னா, மொத்தம் 8 மாமரமா, நீ பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நம்பரே போட்டுக்கலாம். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3. அப்ப இங்க ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. அப்ப கூட்டின எவ்வளவு பாருங்க, 3 6 9 12 15 18 21. அப்ப முதல் மரத்திற்கும் 8வது மரத்துக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ 21 மீட்டர். ஓகே, இப்போ ஆன்சர் என்னது 21 மீட்டர். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணா, இங்க எத்தனை கொடுக்குறாங்களோ அதுல ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 8 - 1 இன்ட்டு இடைவெளி, அப்ப எவ்வளவு வரும் 7 × 3. அப்ப ஆன்சர் வரும் 21 மீட்டர். ஓகே, இந்த மாதிரி நீங்க போடணும் கூட அவசியம் இல்லை. இங்க எவ்வளவு சொல்றாங்களோ ஒன்னை கழிச்சிட்டு அந்த தூரத்தால பெருகினா ஆன்சர் வந்துடும். அப்ப 7 × 3 21 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 4 6 9 11 14 16 டேஷ் 16க்கு பிறகு வருவது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, 1 4 6 9 11 14 16. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது 3, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 2. ஸோ அப்போ பார்த்து தெரியும் 3 2 3 2 3 2. அப்போ அடுத்து என்ன கூடும் 3 தான் கூடும். இப்போ 16 3 கூட்டினால வரும் 19. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசம் கண்டுபிடி என்ன பண்ணலாம், ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். மேக்ஸிமம் கான்செப்ட் பார்த்தோன்னா இந்த வித்தியாசத்தை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்பாங்க. நெக்ஸ்ட் சுருக்குக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கியூப் ரூட் ஆஃப் 729. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 729 எனக்கு என்ன வரும் 9 மைனஸ், அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன வரும் 3. ஏன்னா 27 கியூப் ரூட் பண்ணா 3. அடுத்து 16 ஸ்கொயர் ரூட் பண்ணுன்னு சொல்றோம். 16 ஸ்கொயர் பண்ண வரும் 4 வகுத்தல். அடுத்து 512க்கு கியூப் ரூட், 512 கியூப் ரூட்னா 8 பிளஸ், அடுத்து 343 கியூப் ரூட் பண்ணும். கியூப் ரூட் பண்ண எவ்வளவு வரும் 7. அடுத்து மைனஸ், அடுத்து 256 இங்க என்ன பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? இது என்ன சார் பண்ணா, இங்க 4 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கணும். அப்ப எந்த நம்பரை போட்டா காட்டுறோம் பார்த்தீங்கன்னா 4 தான் நீங்க வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 256, அதாவது 4 × 4 × 4 × 4. ஓகே, 4 4க்கு ஒரு 4 வெளியெடுக்க முடியும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியெடுப்போம். கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியெடுப்போம். அதே மாதிரி இங்க 4 வந்துச்சுன்னா 4 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியெடுக்கணும். அப்ப 256 எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா 4 × 4 × 4 4 பிரிக்கலாம். ஓகேவா? 4 16 64 256. அப்ப 4 நம்பருக்கு ஒரு நம்பரை வெளியெடுப்பேன். ஓகேவா? அப்ப பாருங்க, இப்போ 9 4 பிளஸ் நம்பர், அப்ப கூட்டினா 13. அப்ப 3 கழிச்ச வரும் 10 வகுத்தல். அதே மாதிரி 8 கூட்டினா 15, 4 கழிச்சோம்னா 11. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 10/11 வரும். ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர். இதே 4 கொடுத்தாலும் 4 நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெளியெடுக்க முடியும். நெக்ஸ்ட், ஒரு ஆண் ஒரு வேலை தனியாக 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் முடிப்பார். அதே வேலை இருவரும் இணைந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? ஓகேவா? அப்ப ஆணுக்கு எத்தனை நாள் ஆகுது 3, பெண்ணுக்கு எத்தனை நாள் ஆகுது 9. அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணும். எப்படி ஆன்சர் பண்ணும், கொடுக்கப்பட்ட நம்பரை பெருக்கும் 9 × 3 வகுத்தல். அடுத்து என்ன பண்ணும், ரெண்டையுமே கூட்டி போடும். கூட்டினா 12. இப்ப அடிச்சல் வரும் 1 3 3, 4 3 12. அடுத்து 1 4 4, 2 4 8, மீதி 1 வகுத்தல் 4. அப்ப ஆன்சர் என்னது 2.25 நாட்கள் வரும். 2.25 நாட்கள். எங்க ஆன்சருக்கு ஆப்ஷன் செகண்ட் 2, இது ஒரு கால். ஓகே, 2.25 நாட்கள். நெக்ஸ்ட்,
ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு எனக்கு வரும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 300 பேர் இருக்காங்க. அந்த 300 பேருக்கு எத்தனை நாள் உணவு இருக்கு? 90 நாள் இருக்கு. அப்ப 300 90 பெருக்குங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஏன்னா இங்க யாருமே போல இல்லை, மொத்தம் 300 பேர் இருக்காங்க, 90 நாளுக்கான உணவு இருக்கு. அப்ப ரெண்டே பேருக்கு வரும், 3 9 பேருக்குன்னா 27, இங்க 2 ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, அப்ப 3 ஜீரோ. அப்ப 300 90 பேருக்குன்னா 27,000. இப்ப என்ன சொல்றாங்க, 20 நாட்களுக்கு பிறகுதான் 50 பேர் வெளியே போறாங்க. அப்ப 20 நாட்கள் வரையும் என்ன பண்றாங்க, 300 பேர் தான் இருப்பாங்க. 20 நாள் வரை, இப்போ 20 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 300 பேர் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 20 நாள் தான் சாப்பிட்ருக்காங்க. ஓகே, 300 பேர் என்ன பண்ணுறாங்க, 20 நாள் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் 50 பேர் வெளியே போயிறாங்க. ஓகேவா? அப்போ 300 × 20, இவங்க எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாங்களோ மீதி எவ்வளோ தான் அது எவ்வளோன்னு பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ 300 × 20 எவ்வளோ வரும்? 32 6 3 0. அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ வரும்? 21,000. ஏன்னா 27,000 6000 போச்சுன்னா 21,000. அப்ப இந்த 21,000 எத்தனை ஆட்களுக்கு சமமான்னு பார்க்க போறோம். இங்க என்ன பண்றாங்க, 50 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப 50 பேர் வெளியே போயிட்டா ரிமைனிங் எவ்வளவு தான் இருப்பாங்க? 250 பேர் தான் இருப்பாங்க. அப்ப 250 பேருக்கு எத்தனை நாட்களுக்கு இந்த 21,000 சமமா எனக்கு இருக்குன்னு பார்க்க போறேன். ஏன்னா இது நாட்கள் தானே, 90 நாட்கள், இங்க 20 நாட்கள் சாப்பிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எத்தனை நாட்கள் வரப்போன்னு பார்க்க போறேன். அப்ப 250 × x = 21,000. இப்ப அடிங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 1 5 25, 210, 8 5 200, 10 100ல 4. ஓகேங்களா? அப்ப எத்தனை நாளுக்கு இருக்கு எனக்கு? 84 நாட்களுக்கு உணவு போதுமானதாக இருக்கும். மீதமுள்ள நாட்களுக்கு எத்தனை நாள் வரும்? 84 நாட்களுக்கு எனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் எனக்கு எவ்வளவு? ஓகேவா? ஸோ வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மடங்கு கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, காலம் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே ஒரே ஃபார்முலா தான், R / R = T-1 × 100^n. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது வட்டி வீதத்துக்கான ஃபார்முலா தான், R = T-1 × 100^n. இதே நமக்கு n தேவைன்னா n இங்க போயிடும், கால் அது வட்டி வீதம் கீழே வந்துடும். அப்போ n = T-1 × 100/r அப்படின்னு வந்துடும். ஓகே, டீனா டைம்ஸ், மடங்குன்னு அர்த்தம். எத்தனை மடங்கு ஆகுது? 2 மடங்கு. அப்ப 2 மடங்கு அப்படின்னா 2 - 1 எவ்வளவு வரும்? 1. அப்போ 1 100 பெருக்குனா 100 வகுத்தல் வட்டி விதம் எவ்வளோ? 8. அப்போ 100 8 அடியும், 1 8 8, மீதி 2 20ல 2 8 16, மீதி 4 0 6 40 எவ்வளோ இருக்கும்? 8 40, 12.5ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 12 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ ஆன்சர் எங்க வரும்? 12 ஆண்டுகள் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ மடங்கு எத்தனை சொல்றாங்களோ ஒன்னை கழிச்சுக்கிட்டு 100ஆல பெருக்கணும். இதே 10 மடங்குன்னு சொன்னாங்கன்னா 1 கழிச்சு 9, 100ஆல் பெருக்கினா 900. அப்போ 900/8 அது மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து பார்த்தா ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். ஓகே, இது வட்டி வீதம், இது கால். இது ஃபார்மோட கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு என்ன? ஓகே, வலைபரப்பு கொடுத்துட்டு மொத்த பரப்பு கேட்குறாங்க. ஓகே, மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3/r². ஓகேவா? அப்போ 3/r², எனக்கு r² மதிப்பு தெரிஞ்சாதான் நான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வலைபரப்பு கொடுக்குறாங்க. இப்போ வலைபரப்புக்கான ஃபார்முலா, வலைபரப்பு பாருங்க, ஃபார்முலா 2/r². அப்போ 2/r² மதிப்பு எனக்குள்ளோ 2772. ஓகேவா? அப்போ 1 2 2 இங்க அடிச்சோம்னா 1 2 2 2 6, மீதி 1 17ல 8 2 16, மீதி 1 12ல 6. அப்ப r² மதிப்பு எனக்கு கிடைச்சிச்சு எவ்வளோ? 1386. அப்ப இங்க என்ன பண்ணுவேன், r² பதில் 1386 அப்ளை பண்ணிக்க. அப்ப 3 × 1386. ஓகே, இப்ப இருக்குங்க, 6 3 18, மீதி 1, அடுத்து 21 25, மீதி 2 11, இது 1 4. ஸோ ஆன்சர் வரும் 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? மொத்த பரப்புனா 3/r², வலைபரப்புனா 2/r². அப்போ 1/r² எவ்வளவு கண்டுபிடிச்சேன்? 1/r² எவ்வளவு கண்டுபிடிச்சுன்னா 3/r² கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்து தொடர் வரிசையை நிறைவு செய்யும் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்.
ஓகே பாருங்க, டேஷ் ஏ ஏபிஏ டேஷ் சிஏபிசி டேஷ் டிசிபிஏ டேஷ் பிஏபி டேஷ் ஏ. ஓகே, ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எதுவும் பேட்டர்ன் கொஸ்டின் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேட்டர்ல போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ குண்டாம்பரா போகாம ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்டரா போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் ஆன்சர் வந்துடும். சில பேர் டேரக்டாக கண்டுபிடிப்பாங்க, சில பேர் கண்டுபிடிக்க முடியலனா நீங்க ஆப்ஷன் எடுத்து போடுங்க. ஓகே, மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ 5 எழுத்து இருக்கா? இப்போ 5 எழுத்து எடுத்து ஒவ்வொரு டேஸ்க்கு ஒவ்வொரு எழுத்தா போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்குறேன். ஏ, அது செகண்ட் எழுத்து. பி மூணாவது எழுத்து. டி நாலாவது எழுத்து. சி அஞ்சாவது எழுத்து. ஏ. ஓகே, இப்போ இது எழுதி ஃபில் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேட்டர்ன் அமைதான்னு பாருங்க. ஏ ஏபி ஏபிசி ஏபிசிடி டிசிபிஏ சிபிஏ பிஏ ஏ. இதை பேட்டர்ன் அமைதா? அமைது. என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்து ஏபி, அடுத்து ஏபிசி, அடுத்து ஏபிசிடி, அடுத்து டிசிபிஏ, அடுத்து சிபிஏ, அடுத்து பிஏ, அடுத்து ஏ. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து, அடுத்து 2 எழுத்து, அடுத்து 3 எழுத்து, அடுத்து 4 எழுத்து, அடுத்து அதே 4 எழுத்து ரிவர்ஸ்ல, அடுத்து 3 எழுத்து ரிவர்ஸ்ல, அடுத்து 2 எழுத்து ரிவர்ஸ்ல, அடுத்து ஒரு எழுத்து ரிவர்ஸ்ல. எனக்கு ஒரு பேட்டர்ன் அமைக்குதுல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு சரியாவே பொருந்தது. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரி. நீங்க இதே மாதிரி வேற ஆப்ஷன் எடுத்து போட்டு பாருங்க, ஏதோ ஒரு அமைதான் பாருங்க. மேக்ஸிமம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு சரியானது. அதாவது ஒரு எழுத்து, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அது அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சுருக்குக. x plus 3 divided by x cube minus 1 வகுத்தல் 3x plus 9 divided by x square plus x plus 1 என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் x plus 3 வகுத்தல் இங்க x cube minus 1 என்னத்தான் 1 cube வச்சுக்கலாமா? அப்ப x cube minus 1 cube எனக்கு என்ன வரும்? x minus 1 x square plus x plus 1. அடுத்து வகுத்துல என்ன பண்ணலாம்? பெருக்கெல்லாம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீழே உள்ளது மேல போயிடும், மேல உள்ளது கீழே வந்துடும். ஓகேவா? அப்ப கீழே உள்ளது மேல போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை இது மேல உள்ளது கீழே வந்துருமா? அதுல என்ன பண்ணலாம்? 3 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 வெளியே எடுத்து உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 3x பிளஸ் 9. ஓகே, இப்ப பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதுவும் சேமா இருக்கு, அடிச்சிடலாம். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 3 அடிச்சிடலாம். அப்ப மேல எனக்கு எது மேல? அப்போ 1. கீழே எனக்கு என்ன இருக்கு? x மைனஸ் 1 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப இந்த 3 வச்சு உள்ள பாருங்க. 1 3x மைனஸ் 3. அப்ப ஆன்சர் வரும் 1/3x மைனஸ் 3 வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? சரி, இதே மாதிரி பார்த்தோன்னா 2-3 ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a கியூப் மைனஸ் பி கியூப், a கியூப் பிளஸ் பி கியூப். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சாலே போதும். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. 3 ஃபார்முலா பேஸ் பண்ணியே ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட், சசி ஒரு வீட்டை 27,75,000 வாங்கினார். பின்பு உட்புறங்களை 2,25,000 அழகுபடுத்தி அதை 40% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை எனக்கு என்ன கேட்கிறாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு வாங்கினேன்? 27,75,000 ரூபா. அப்புறம் எவ்வளவு செலவு பண்றேன்? நான் வாங்கினது 27,75,000. நான் செலவு செஞ்சது எவ்வளோ? அந்த வீட்டிற்காக 2,25,000 ரூபா. அப்ப அந்த ஒரு வீட்டுக்காக நான் மொத்தம் எவ்வளவு செலவு வச்சிருக்கணும், அதுதான் எனக்கு என்னது? அடக்க விலை. ஓகேவா? அடக்க விலைங்கிறது வாங்கியது மற்றும் இதர செலவுகள் சேர்ந்தது என்னது? அடக்க விலை. அப்ப நான் வாங்கினது, அதை செலவு பண்ணது, எல்லாமே சேர்ந்து எனக்கு அடக்க விலை. இப்ப ரெண்டையும் கூட்டினா வரும் 30 லட்சம் வரும். ஓகேவா? அதாவது 22 கூட்டினா 29, இது ஒரு 1, மொத்தம் 30 லட்சம். அப்ப அடக்க விலை எனக்கு வரும் 30 லட்சம். அவங்க என்ன பண்றாங்க? 40% லாபத்துக்கு விற்கிறாங்க. ஓகேவா? இதை 40% எவ்வளவு பார்ப்பேன். ஓகேவா? எனக்கு 10% எவ்வளவு வரும்? 3 லட்சம். 10% எனக்கு எவ்வளவு? 3 லட்சம். அப்ப 40% வரும் 12 லட்சம் வரும். அப்ப 12 லட்சத்தை நீங்க கூட்டணும். 40% எனக்கு எவ்வளவு? 12 லட்சம். அப்ப விற்பனை விலை எனக்கு எவ்வளவு வரும்? 42 லட்சம். ஏன்னா வாங்கினது செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தா 30 லட்சம். அதான் அடக்க விலை. இதெல்லாம் 40% லாபம்னால அது ஒரு 12 லட்சம். அப்ப 30 12 கூட்டம் 42 லட்சம். அப்ப அந்த வீட்டை எவ்வளவுக்கு விற்பாங்க? 42 லட்சத்துக்கு வித்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சுருக்குக.
1350 வகுத்தல் 15 மைனஸ் 5. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வகுத்தல் இருக்கு, மைனஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணும், வகுக்கணும். அப்போ 1350 வகுத்தல் 15 எவ்வளோ வரும்? ஒரு பாஞ்சு பாஞ்சு இங்க அடிச்சா 9 பாஞ்சா 135, 90 மைனஸ் 5. அப்போ எவ்வளோ வரும்? 85. அப்ப இந்த ப்ராக்கெட்டுக்கு ஆன்சர் எவ்வளோ? 85. ஸோ அடுத்து இந்த ப்ராக்கெட் பார்ப்போம். மைனஸ் இருக்கு, பெருக்கல் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணும்? பெருக்கல் தான் ஆன்சர் பண்ண முடியும். 15 இன்ட்டு 2, 15 ரெண்டா 30, 5 அரையா 7. அப்ப எவ்வளவு வரும்? 37. அப்ப 47 இருந்து 37 போச்சு எவ்வளவு வரும்? 10. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு 85, செகண்ட் பிராக்கெட்டுக்கு 10. இடையில என்ன இருக்கு? வகுத்தல். அப்ப 85 வகுத்தல் 10 எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா ஒரு நம்படி பாயிண்ட். அப்ப எவ்வளவு வரும்? 8.5. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துற வரிசை நிறைவு செய்யும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸை பாருங்க. ஏபி டேஷ் பி, பிசி டேஷ் சி, சரி, கமா டேஷ் ஏபி டேஷ் கமா ஏபி டேஷ் பி. ஓகேங்களா? ஏபி டேஷ் பி, பிசி டேஷ் சி டேஷ் ஏபி டேஷ் ஏபி டேஷ் பி. ஓகே, இந்த செகண்ட் ஃபோர்த்து பாருங்க. பி பி, சி சி, பி பி. ஓகேவா? அப்ப செகண்ட் ஃபோர்த் எனக்கு எப்போ இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்படிங்கும்போது இங்க செகண்ட் ஏ அப்படின்னா ஃபோர்த் எனக்கு என்னதான் வரும்? ஏ தான் வரும். ஓகே, மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 1 2 3 4 5. ஸோ இந்த 5 எழுத்துல எனக்கு 4வது எழுத்து ஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரிமைனிங் 3, முன்னாடி ஒரு 3, பின்னாடி ஒரு எழுத்து பார்க்கணும். ஓகே, அப்ப 4வது எழுத்து ஏ எத்தனை இடத்துல இருக்கு? ஸோ 3 இடத்துல எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திரும்படி ஒவ்வொன்றிலையும் பார்க்க போறேன். இப்போ இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லாஸ்ட் எழுத்து விட்டு ரிமைனிங் 3 எழுத்து மட்டும் பாருங்க. ஏ பி. ஓகேவா? ஏ பி. அப்ப எந்த எழுத்து வரும்? சி. அதாவது ஏபிசியில ஏதாவது ஒரு எழுத்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப ஏபி எந்த எழுத்து இல்ல? சி. அதே மாதிரி இங்க பிசி எந்த எழுத்து இல்ல? ஏ. அதே மாதிரி இங்க ஏபி இருக்கு, சி இல்ல. அதே மாதிரி இங்க ஏபி இருக்கு, சி இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு சி, அடுத்து உள்ளதுக்கு ஏ, அடுத்து உள்ளதுக்கு சி, அடுத்து உள்ளதுக்கு ஏ, அடுத்து உள்ளதுக்கு சி. அப்ப சிஏ சிஏ சி எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ அப்ப 4வது எழுத்துக்கு என்ன சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 2வது 4வது சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இது இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் 3ல எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிக்குள்ள மாறி மாறி நமக்கு இருக்கும். அதுல எந்த எழுத்துலையோ அதை ஃபில் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட், பின்வரும் எண் தொடரில் கேள்வி குறியீட்டு இடத்தில் வர வேண்டிய எண் எது? ஓகே, பாருங்க. 24, 536, 487, 703, 678. அடுத்து என்ன வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு வாங்க. 24, 536 டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 512. அடுத்து இந்த ரெண்டுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. 536, 487 எவ்வளோ வரும்? 6, இங்க ஒரு 7. அப்போ எவ்வளோ வரும்? 16, 7, 9. அப்போ இங்க 2 இருக்கும், 12, 4. ஸோ 49. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 487, 703. அப்போ 703 வந்து 480 கழியும். ஸோ அப்போ எவ்வளோ வரும்? 13ல் 7 போச்சுன்னா 6. மீதி எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். 9ல் அடுத்து இங்க 4 தான், 6 தான் இருக்கும். 6ல் 4 போச்சுன்னா 2. அப்போ 512, 49, 216. ஸோ அடுத்த எனக்கு எவ்வளோ வரும்? 25. அப்போ அடுத்த எனக்கு என்ன வரும் பாருங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 512, 49, 216, 25. அடுத்த எனக்கு என்ன வரும்? ஸோ ஓகே, பாருங்க. இது என்னது? 512ங்கிறது 8 கியூப், 49னா 7 ஸ்கொயர், 216னா 6 கியூப், 25னா 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து எனக்கு எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பார்த்தா உங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 கியூப், 7 ஸ்கொயர், 6 கியூப், 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரும்? 4 கியூப். ஏன்னா கியூப் ஸ்கொயர் மாறி மாறி வருது. நம்பர்ஸ் கம்மியிட்ட இருக்கு, கியூப் ஸ்கொயர் மாறி மாறி வருது. அப்போ 5 ஸ்கொயருக்கு அப்புறம் 4 கியூப். அப்போ 4 கியூப் எனக்கு எவ்வளோ? 64. ஓகேவா? இப்போ இந்த 64 வந்து நான் கூட்டணுமா குறைக்கணுமான்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது? கூடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்? கூட்டணும். அப்போ 678 + 64 கூட்டுங்க. கூட்டினா 12, இங்க ஒரு 1, இங்க 4, ஒரு 7. ஆன்சர் எவ்வளோ? 742. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்,
ஏபிசி என்ற 3 எண்கள் இசைத்தொடரில் அமைந்திருக்க இருப்பின் தலைகீழ்கள் 1/a 1/b 1/c ஆகியன கூட்டுத்தொடரில் அமைந்திருக்க வேண்டும். எக்ஸின் எந்த மதிப்பிற்கு 3x6 ஆகியன இசைத்தொடரில் அமையும். ஓகே, அப்படின்னு கொஸ்டின் கேட்டுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ண அப்படின்னா இங்க என்ன பண்ணோம், இங்க 2 நம்பர் இருக்கா, 3 6 இருக்கா. ஓகே, இது என்ன பண்ணா 2ab divided by a plus b. இந்த ஃபார்முலா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அப்ப 2, அப்ப ஏனா 3 போடுங்க, இன்னொரு நம்பர் என்னது 6, அப்ப ரெண்டையுமே கூட்டினா 9. அப்ப எவ்வளவு வரும், 1 3 3 3 9 1 3 3 2 3 6, அப்ப 2 2 பெருக்குனா 4. அப்ப x ஓட மதிப்பு எனக்கு என்ன வரும்னா 4ன்னு வரும். ஓகே, ஆன்சர் எவ்வளோ 4. ஓகே சார், இல்ல சார் வேற மாதிரி ஆன்சர் பண்ண அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ கூட்டுத்தொடர் அமைக்கிறது எப்படி சொல்றாங்க, 1/a 1/b 1/c அப்படின்னா இந்த சீக்வன்ஸை பாருங்க. ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகேவா, கொடுக்கப்பட்ட 2 என்னது 3 6ன்னு கொடுத்தாங்க. அப்படி 3 6ன்னு கொடுத்தோம்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், 2ab divided by a plus b. அப்ப ஏக்கு 3 பிக்கு 6ன்னு போட்டு அப்ளை பண்ணியிருப்பேன், எனக்கு ஆன்சர் 4 வந்துச்சு. ஆன்சர் 4 தான் கரெக்ட். இதே வேற மெத்தட் எப்படி ஆன்சர் பண்ணா, ஸோ 3னா 1/3, எக்ஸ்னா 1/x, 6னா 1/6. ஸோ இப்போ என்ன பண்ணா, இந்த ரெண்டாவதுல இருந்து முதல்ல கழிக்கணும், அடுத்து மூணாவதுல இருந்து ரெண்டாவது கழிக்கணும், இது ரெண்டையுமே சமப்படுத்தணும். ஓகேங்களா, இப்ப பாருங்க ரெண்டாவதுல இருந்து முதல்ல கழிக்கிறேன் சமம், அடுத்து மூணாவதுல இருந்து ரெண்டாவது கழிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கலாம், நம்பரை ஒரு சைடு வைப்பீங்க. ஓகேவா, அப்போ இங்கே என்ன பிளஸ் மைனஸ்ங்கிறது என்ன வரும்போது பிளஸ்ஸாக மாறும். அப்போ 1/x plus 1/x equal to இந்த மைனஸ் ஆகும்போது பிளஸ் மாறும், அப்போ 1/6 plus 1/3. ஸோ இந்த மாதிரி மாறும். இதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், எக்ஸ் கீழே எக்ஸ், அப்போ சமமா இருக்கு, அப்போ மேலே கூட்டினா 2. அப்போ இங்க என்ன பண்ணுவோம், இங்க பெருக்குவோமா, கிராஸ் மல்டி பண்ணுவோம். அப்போ எவ்வளோ வரும் 3, இங்க ஒரு 6, எவ்வளோ வரும் 9 வகுத்தல் எவ்வளோ வரும் கீழே 18. அப்போ எக்ஸ் வேணும், எக்ஸை கொண்டு போயிடும் கீழே, சரி இந்த பக்கம் மேலே போயிடும், 18 மேலே போயிடும், 9 கீழே வந்து. ஓகேவா, 4 9 இங்க 2, இங்க பெருக்குனா 4, எக்ஸ் மதிப்பு 4. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் போட்டு கண்டுபிடிக்கிறத விட நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிம்பிளாகவும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் √3.√3.√3.√3. ஸோ இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ டாட் கொடுத்து என்ன அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பெருக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன ஆன்சர், நாங்கள் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னது 3. ஓகே, வெறும் 3 தான். √3 அங்க 10ன்னு கொடுத்தாலும் 10 தான் ஆன்சர், 5 கொடுத்தாலும் 5 தான் ஆன்சர், வேற எதுவுமே தேவை கிடையாது. ஆன்சர் எவ்வளோ 3. சப்போஸ் பிளஸ்ல போதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா, இப்ப பெருக்கிட்டே போச்சு அப்படின்னா அந்த நம்பர் தான் எனக்கு ஆன்சர். இதே 3 பிளஸ் √3 பிளஸ் அடுத்து √3 இப்படி 3 பிளஸ்ன்னு போயிடுச்சு அப்படின்னா 3க்கு அடுத்து கூட ஸ்கொயர் நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ணும். 3க்கு அடுத்த கூட ஸ்கொயர் நம்பர் 4, அப்ப ஸ்கொயர் பண்ணோம்னா 2. இதே மாதிரி 3 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் வந்துச்சு அப்படின்னா 3 விட குறைவா இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். என்ன இருக்கு 1, அப்ப அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1 முடிஞ்சு. ஓகே, பிளஸ்னா அடுத்த ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் பண்ணணும், மைனஸ்னா முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளவுதான். இதே பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா என்ன நம்பர் கொடுங்களோ அதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறேனில் அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு அப்படின்னு கோஷிக்கிறான். ஓகே, ஒரு பெண்ணை பார்த்தா சொல்றாரு, ஒரு பெண். இப்ப பெண்ணுன்னா சர்க்கிள் சொல்லணும். ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இவளுடைய அம்மா, அந்த பெண்ணுடைய அம்மா, அந்த பெண்ணுடைய அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா எனது மாமியார், அதாவது ராஜ் இருக்கல்ல, ராஜுடைய மாமியார், ராஜுடைய மாமியாருக்கு ஒரே மகள். ஓகேவா, அப்ப மாமியாருடைய மகள் அப்படின்னா யார் இவர் மாமியார்னு சொல்லுவாரு, அப்ப அந்த பொண்ணுடைய கணவர் தானே இவரு, அந்த பொண்ணுடைய கணவர் தான் யாரு, ராஜா. ஓகே, அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த பெண். ஓகேவா, அப்ப அந்த பெண் ராஜாவிற்கு என்ன உறவு, அப்பெண் ராஜுக்கு என்ன உறவுனா தந்தை உறவு. அப்பெண்ணிற்கு ராஜ் தந்தை உறவு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, சார் ராஜுக்கு மாமியார் அப்படின்னாலும் சரி, இந்த பெண்ணோட அம்மாவுக்கு அம்மான்னு சொன்னாலும் சரி, ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான். ஓகே, ஆன்சர் வரும் தந்தை. நெக்ஸ்ட்,
ஒரு பின்னத்தின் தொகுதி 2ஆல் பெருக்கும் பகுதியிலிருந்து 4ஆல் குறைத்தால் கிடைக்கப்பெறும் பின்னம் 10/3. ஆனால் அதே பின்னத்தின் தொகுதியின் 6ஐ கூட்டி பகுதியை 2 மடங்கு ஆக்கினால் கிடைக்கப்பெறும் பின்னம் 11/14 எனில் அந்த பின்னம் என்ன? ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண பின்னத்திலிருந்து ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். என்ன இருக்கு? 7/5. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுங்க? மேல தொகுதினா மேல, பகுதினா கீழே. ஓகே, ஃபர்ஸ்ட் மேல 2ஆல பெருக்கணும், கீழே என்ன பண்ணணும்? 4 குறைக்கணும். ஓகே, அப்ப என்ன வரும்? 14. அப்ப கீழே 1. ஓகேங்களா? அப்ப 14/1 எனக்கு எவ்வளவு வரணும்? 10/3 வந்தாதான் சரி. இப்போ 14/1 வந்துச்சுன்னா தவறு. அப்ப ஃபர்ஸ்ட் இது இந்த ஆப்ஷன் ஏ முடிஞ்சு. இப்ப செகண்ட் ஆப்ஷன் 5/7. மேல என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கணும், கீழே 4 கழிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 10, கீழே 3. ஸோ வருது. இப்ப திரும்ப என்ன பண்ணலாம்? இது முடிஞ்சு திரும்ப இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கு? இது 11/14 வரணும்ல. இது என்ன கண்டிஷன்? அதே பின்னத்தின் தொகுதி 6ஐ கூட்டணும். ஓகே, அப்ப 5 + 6 பகுதி என்ன பண்ணணும்? 2 மடங்கு ஆகணும். பகுதி 2 மடங்குனா 7 × 2. அப்ப 11/14 வருது. ஓகே, 11/14 வருது. அப்ப எனக்கு ஆன்சர் எது கரெக்ட்? 5/7 தான் எனக்கு சரியானது. ஓகேவா? எனக்கு ரெண்டு இதுமே கரெக்டா கொண்டு வருது. எது மேல தொகுதி 2ஆல பெருக்கும் பகுதி 4ஐயும் குறைச்சோம்னா 10/3 வருது. அதே மாதிரி மேல 6 கூட்டியும் கீழே 2 மடங்கும் ஆக்குனா 11/14 எனக்கு வருது. எனக்கு ரெண்டுமே கரெக்டா பொருந்துறதுனால எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 5/7 தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், 1க்கும் 100க்கும் இடையே அமைந்துள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டாங்க. 1க்கும் 100க்கும் இடையே எவ்வளவு பகா எண்கள் பார்த்தீங்கன்னா 25 பகா எண்கள் இருக்கு. ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 1 இருந்து 30 வரைக்கும் பகா எண்கள் எண்ணிக்கை. 1 இருந்து 30 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும்னா 10 தான் இருக்கும். இதே 1 இருந்து 50 வரைக்கும் சொன்னாங்கன்னா 15 இருக்கும். இதே இது 51 இருந்து 100 வரைக்கும் சொன்னாங்கன்னா 10 இருக்கும். 1 இருந்து 100 வரைக்கும் சொன்னாங்கன்னா 25 இருக்கும். ஏன்னா 1 to 50 15, 50 to 100 10. ஸோ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 25 தானே. அப்போ 1 to 100 எவ்வளோ? 25 பகா எண்கள் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 15 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை ஒரு மாணவன் வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினா கிடைக்கும் கூம்பின் வளைபரப்பு என்ன? ஓகே, ஸோ ஒரு வட்டம். ஓகேங்களா? 15 சென்டிமீட்டர் ஆரம் வச்சுக்கோம். 15 சென்டிமீட்டர் ஆரம். ஓகே, 140 மீட்டர். ஸோ 140 டிகிரி மைய கோணம். ஓகே, 140 டிகிரினா எனக்கு இது வரனா 90 வரும். அப்போ 140 கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? 140 டிகிரி. இதை எடுத்து என்ன பண்றான்? ஒரு கூம்பை வரைஞ்சுக்கிட்டான். அப்ப இதை பார்த்தாலே எனக்கு கூம்பு மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இதை பார்த்தா எனக்கு எவ்வளவு வருது? இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 140 டிகிரி. இதை பார்த்தாலும் கூம்பு மாதிரி தான் இருக்கு. அப்ப கூம்போட வளைபரப்பு கேட்டாலும் சரி, இந்த பகுதியோட வட்டத்தின் பரப்புன்னு கேட்டாலும் சரி, ஆன்சர் பண்ணலாமா? இப்ப பாருங்க, இதோட இப்ப கூம்பின் வளைபரப்பு கேட்டாங்க அப்படின்னா இதோட 140 டிகிரிக்கான நான் பரப்பை தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 140 டிகிரி டிவைட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா? 140 டிகிரி 140/360 இன்ட்டு அதோடைய பரப்பு பை ஆர் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்ப 140/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் எனக்குள்ள 15. 5 இன்ட்டு 15. அப்ப அடிச்சோம்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரேல் 7, ஈரேலா 14, அடுத்து ஓரன் 2, 18 2 36, அடுத்து 11 2 22, 9 2 18, 3 9, 5 15, 4 3, அடுத்துங்க 5 15. அப்ப 11 இங்க ஒரு 25. ஸோ அப்ப எவ்வளவு வரும்? 275. ஸோ அப்ப கூம்பின் வளைபரப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 275 சதுர சென்டிமீட்டர். ஸோ அவ்வளவுதான்ப்பா. இந்த 140 டிகிரிக்கான பரப்பு கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 5:3 எனவும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 3:5 எனவும் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் எனக்கு என்னன்னு கேட்கிறான். ஓகே, உருளையுடைய கன அளவு மொத்தம் 2 உருளை இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், இந்த சைடு ஒரு பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஸோ விகிதம் கேட்டாலும் இஷ்ட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ விகிதத்தை பொறுத்து என்ன பண்ணும்? காமனாக இருக்கிறது அடிக்கலாம். பைக்கு பை கேன்சல். இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் மதிப்பு வேறு. இது R1, இதுக்கு H1, இது R2, இதுக்கு H2ன்னு வச்சுக்கலாம். பையும் பையும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ R1 ஸ்கொயர்டு H1, இங்கே R2 ஸ்கொயர்டு H2. ஓகே, ஃபர்ஸ்ட் இது உள்ள என்னது? R1 R2. இது உயரம்னா H1 H2.
ஃபர்ஸ்ட் R1 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ R1 5 5 ஸ்கொயர் பண்ணா 25 இன்ட்டு H1 எவ்வளோ 3 இஸ்ட்டு அதே மாதிரி R2 எனக்கு எவ்வளோ 3 ஸ்கொயர் பண்ணா 9 இன்ட்டு H2 எனக்கு எவ்வளோ 5. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், பெருக்கிட்டு அடித்தாலும் சரி இல்லை காமனாக எப்படி அடித்தாலும் சரி. ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25 ஒரு 3 3 3 9. அப்போ ரிமைனிங் இந்த இருக்கு இந்த பக்கம் 5, இங்கே இப்போ என்ன இருக்கு 3. அப்போ ஆன்சர் அது 5:3. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். இது நீங்கள் மொத்தமாக பெருக்கி அடிக்கலாம். 25 இன்ட்டு 3 75, 9 இன்ட்டு 5 45. அப்போ 75 45 அடித்தால் வரும் 5:3 தான் நமக்கு வரும். ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, ஆரங்களின் விகிதம்னா R1 R2, உயர விகிதம் H1 H2. நெக்ஸ்ட், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதல் 2n² பிளஸ் n எனில் அதன் 8வது உறுப்பு என்னது? ஸோ 8வது உறுப்பு அப்படின்னா a பிளஸ் 7d எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ என்ன வரும், எனக்கு முதல் நம்பர் ஏவும் வேணும் டியும் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு போடுறேன், என்னுக்கு 1ன்னு மதிப்பு அப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும், 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ இங்கேயும் 1 தான். அப்போ 2 பிளஸ் 1 எவ்வளோ வரும் 3. அப்போ ஏ தான் என்னது 3ன்னு அர்த்தம். அடுத்து என்னுக்கு 2ன்னு போட்டோம்னா 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, 4 2 இருக்குன்னா 8 பிளஸ் 2 எவ்வளோ வரும் 10. அப்போ இந்த 10ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 2 உறுப்புகள் கூடுதல் தான் 10. அதாவது இந்த 3ஐயும் இன்னொரு நம்பருக்கு கூட்டினா தான் 10 கிடைக்கும். அப்போ எந்த நம்பர் கூட்டியிருப்பாங்க, 7 தான் கூட்டியிருப்பாங்க. கான்செப்ட் புரியுங்களா? அதாவது 2 உறுப்பும் கூடுதல் தான் 10 அப்படின்னா 2வது உறுப்புக்கு என்னவா இருக்கும் 7 தான் இருக்கும். ஓகேவா, அப்போ முதல் உறுப்பு 3, 2வது உறுப்பு 7. ஓகேங்களா, முதல் உறுப்பு 3, 2வது உறுப்பு எனக்கு எவ்வளோ 7. சார் இங்க 7 சொன்னா இந்த 2 உறுப்பும் கூடுதல் தான் 10. ஓகே, அதாவது முதல் உறுப்பு 3, 2வது உறுப்பு எனக்கு என்னன்னு தெரியாது, அதை கூட்டினா தான் 10 வரப்போகுது. அப்போ 2வது உறுப்பு என்ன வரும் 7 தான் வரும். அப்போ 2வது உறுப்பு 7. அப்போ முதல் உறுப்பு 3, 2வது உறுப்பு 7. அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு 3ங்கும் போது ஏ மதிப்பு தெரிஞ்சிச்சு. அப்போ வித்தியாசம் எவ்வளோ 4. அப்போ டியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 4ன்னு அர்த்தம். ஓகேவா, நீங்கள் வாட்டு 3லேருந்து 7 கூட்டினா 10 வருது. அப்போ 7 தான் டிஃப்ரென்ஸ் போட்டக்கூடாது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் கொடுத்துறாங்க. ஒரு உறுப்பு அப்படின்னா 3 அப்படியே தான் இருக்க போகுது. 2 உறுப்பு கூடுதல் தான் 10. அப்போ முதல் உறுப்பையும் 2வது உறுப்பையும் கூட்டுறோம். முதல் உறுப்பையும் 2வது உறுப்பையும் கூட்டினா தான் 10 வரப்போகுது. 2வது உறுப்பு எந்த நம்பர் இருந்தாலும் 10 வரும், 7 இருந்தால் தான் வரும். அப்போ 2வது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 7. முதல் உறுப்பு 3, 2வது உறுப்பு 7. இப்போ 3 7. அப்போ வித்தியாசம் வரும் 4. அப்போ டி மதிப்பு 4, ஏ மதிப்பு எவ்வளோ 3 அப்ளை பண்ணுங்க. அப்போ 3 பிளஸ் 7, டி மதிப்பு எவ்வளோ 4. அப்போ எவ்வளோ வரும் 3 பிளஸ் 28 கூட்டினா எவ்வளோ வரும் 31. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. எனக்கு 8வது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க தவிர 8 உறுப்பு கூடுதல் அப்படின்னு கொஸ்டின் எதுவும் கேட்க கிடையாது. ஓகேங்களா, ஆன்சர் அது 31. நெக்ஸ்ட் 12 17 5 8 13 6 9 என்ற விவரங்களின் இடைநிலை என்னது? ஓகே, இது மாதிரி இடைநிலை கேட்டாங்கன்னா இடைநிலைக்கு நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஏறு வரிசையில் எழுதிடணும். என்ன பண்ணும், ஏறு வரிசையில் எழுதணும். ஓகே, ஏறு வரிசை எழுதலாம். 5 6 8 9 12 13 17. ஓகேவா, எத்தனை நம்பருக்கு பாருங்க 2 3 4 5 6 7. சரி, நீங்க 7 நம்பர் எழுதிக்க பாருங்க 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ எந்த நம்பர் நடுவில் இருக்குன்னு பாருங்க. எந்த நம்பர் நடுவில் இருக்கு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல் பண்ணு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல் பண்ணு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேன்சல். அப்போ நடுவில் எந்த நம்பர் இருக்கு 9. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஸோ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் 3 நம்பர் அந்த பக்கம் 3 நம்பர் தள்ளி விட்டு நடுவில் என்ன இருக்கும் 9 மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ இடைநிலைன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏறு வரிசை எழுதிட்டு அதுக்கப்புறம் நடுவில் நம்பர் எடுங்க. சப்போஸ் நடுவில் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2யுமே கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. நெக்ஸ்ட், இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் 34,560. அதன் மீ போமா, அதாவது எல்சியம் ஆனது மீ போவாவின் 60 மடங்கு எனில் மீ போவாவின் வித்தியாசம் எனக்கு என்னது? அதாவது எல்சியம் மைனஸ் ஹச்சிசிஎஃப் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா 2 மிகை எண்களும் பெருக்கல் பலன், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய், இதோட பெருக்கல் பலன் எவ்வளோ 34,560. அடுத்து மீ போமா எனக்கு எப்படி இருக்குமா, எல்சிஎம் எனக்கு எப்படி இருக்குமா ஹச்சிசிஎஃபின் 60 மடங்கு. அப்போ 60 ஹச்சிசிஎஃப். ஓகேவா, இப்போ கொடுக்கப்பட்ட தகவல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது என்ன ஃபார்முலானா 2 எண்களும் பெருக்கல் பலன் மீச்சியமா மீ பெருக்கல் பலன் சமமாக, அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப்.
ஓகேவா? இரண்டு எண்ணும் பெருக்கல் பண்ண அவங்களுக்கு கொடுத்துருங்க எவ்வளோ 34,560. எல்சிஎம் எனக்கு எவ்வளோ 60 HCF இன்ட்டு HCF. ஓகே, இப்போ அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓராறு 6 இங்கே அடிச்சா 5 30 மீதி 4 45ல் 7 மீதி 3 36ல் 6. அப்போ 576 HCF இருக்குன்னா HCF ஸ்கொயர். ஓகே, HCF ஸ்கொயர் 576. அப்போ HCF மட்டும் எனக்கு எவ்வளோ வரும் 24. ஏன்னா 576 ஸ்கொயர் பண்ணா 24. அப்போ HCF 24னா அப்போ எனக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும்? அப்போ 60 இன்ட்டு 24. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 1440. அப்போ எல்சிஎம் மதிப்பு 1440. எல்சிஎம் எவ்வளோ 1440 தானே கொஸ்டின். எல்சிஎம் HCF வித்தியாசம். அப்போ 1440 மைனஸ் HCF 24. அப்போ கழிச்சல் வரும் 1416. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் 31,250க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னது? ஓகே, அப்ப அசல் எண்களோ 31,250 ரூபா. எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கும்? 8%. அப்ப 8% கண்டுபிடிக்கும். 1% எண்கள் வரும் 312.50. அப்ப 312.50 என்ன பண்ணலாம்? 8ஆல பெருக்கலாம். 0 இங்க 40, 40 0, 4 16 20 மீதி 2, 8 10 இங்க மீதி 1, 24 1 25 2 15 2500. அப்ப 2500 ரூபாய். இப்போ கூட்டினா 0 5 7 3 1. ஓகேவா? 33,750. இது வந்து முதல் ஆண்டு முடிவில். திரும்படி 8% கண்டுபிடிப்போம். இதுல 8% எவ்வளவு வரும்? 33,750. 1% 337.50. அப்ப 8% வரும். 8ஆல இருக்குன்னா 0 இங்க 0 மீதி 4 56 60 மீதி 6 24 30 3 24 27. இங்க எவ்வளவு வரும்? 2700 ரூபாய். அப்ப கூட்டின 0 5 14 இங்க ஒரு 1 6 3. இது இரண்டாம் ஆண்டு முடிவில். திரும்படி 8% எவ்வளவு வரும்? 364.50. 8 0 0 இங்க 4 32 36 3 48 51 ஒரு 5 24 1 29. அப்ப 2916. அப்ப கூட்டினா 6 6 13 இங்க ஒரு 1 9 இங்க ஒரு 3. இது மூன்றாம் ஆண்டு முடிவில். அப்ப அசல் மதிப்பு 31,250 ஆனது எவ்வளவு எனக்கு மாறி இருக்கு? 39,366 மாறி இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு கூட்டிருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்க போறோம். 39,366 இருந்து 31,250 கழிக்க போறேன். கழிச்ச எவ்வளவு வரும்? 6 இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இங்க ஒரு 8. ஆன்சர் வரும் 8,116. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதனை தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைத்தால் கிடைக்கும் நிகர குறைவு சதவீதத்தை கண்டுபிடி. அதாவது ஃபர்ஸ்ட் 10% கூட்டுறாங்க, அடுத்து 10% குறைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே சதவீதத்தை கூட்டி ஒரே சதவீதத்தை குறைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நட்டம் தான். அதாவது குறையதான் செய்யும். அதான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு 100ஆல வகுத்துருங்க. ஓகேவா? ரெண்டு நம்பரையும் பெருக்கி 100ஆல வகுத்துருங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஆன்சர் வரும் 1. அப்போ 1% குறைவும். 1% குறையும், அவ்வளவுதான். ஒரே சதவீதம் கொடுத்தால் மட்டும்தான் இந்த மெத்தட். வேற சதவீதம் கொடுத்தா ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா x plus y plus xy by 100. ஓகே, ஃபர்ஸ்ட் சதவீதம் x பிளஸ்ங்க, அடுத்த சதவீதம் y-ன்னு வச்சு நீங்க அப்ளை பண்ண வரும். இங்க ஒரே மாதிரி சதவீதம் கொடுத்தனால டேரக்டா இதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு பள்ளி மாணவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு 4 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் நடந்து சென்றால் குறிப்பிட்ட நேரத்திற்கு 20 நிமிடங்கள் முன்பாகவே சென்றடைகிறான். அவனது வேகம் 3 கிலோமீட்டர் பெர் மணி என்று இருந்தால் 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவான். எனில் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு உள்ள தூரம் எனக்கு எவ்வளவு? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான்னா 20 நிமிஷம் முன்னாடியே போயிடுவான். ஓகேவா? 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான்னா முன்னாடி போற. இதே 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம்னா 20 நிமிஷம் தாமதமாக இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தூரம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளவு தூரம் தெரியாது. ஓகே, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது தூரம் சீக்கோட்டு வேகம்
இன்ட்டு நேரம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நேரத்துக்கான வித்தியாசத்தை எனக்கு கொடுத்துருக்காங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் முன்னாடி போறேன், இங்க 20 நிமிஷம் தாமதா போறோம். அப்ப நேரம் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், தூரம் பை வேகம் நேரம். அப்ப நேரம் தூரம் பை வேகம். அப்ப எனக்கு தூரம் எவ்வளவு தெரியாது, அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப வேகம் எனக்கு எவ்வளவு வரும், ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர், அப்ப 4. அடுத்ததுல எனக்கு தூரம் எவ்வளவு தெரியாது, எவ்வளவு ஸ்பீட்ல போறான், 3 கிலோமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 கிலோமீட்டர், அடுத்து வந்து 3 கிலோமீட்டர். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நான் பார்க்க போறேன். ஓகேவா? இங்கேயும் தூரம் தெரியாது, இங்கேயும் தூரம் தெரியாது. ஓகேவா? x/4 மைனஸ் x/3 இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் முன்னாடியே போயிடுறேன், அடுத்து 20 நிமிஷம் எனக்கு லேட் ஆகுது. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன பார்த்தா, மொத்தம் தான் 4 கிலோமீட்டர் போறதுக்கும் 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 40 வரும். எனக்கு எவ்வளவு வரும், 40 நிமிடம். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கோ, 20 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன், இங்க 20 நிமிஷம் பின்னாடி வரேன். ஓகே, அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு, அது மொத்தம் 40 நிமிஷம் வருது. ஓகேவா? இப்ப 40 நிமிஷம் அப்படின்னா கீழே என்ன பண்ணா, 60ஆல் வகுத்தா மணி கிடைச்சிரும். 60ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், மணி. ஏன்னா இது 4 கிலோமீட்டர் பெர் மணி, இது 3 கிலோமீட்டர் பெர் மணி. அப்ப 20 நிமிடத்தை மணியை மாத்தினா 60ஆல் அடிக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். இது நீங்க கரெக்டா பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துருப்போம். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் தூரத்தை 4ஆல் வகுத்தோம், அடுத்த தூரத்தை 3ஆல் வகுத்தோம், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் முன்னாடியே போயிடும், அடுத்த நிமிஷம் லேட்டா வரும். அப்ப ரெண்டுக்குள்ள இது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும், 40 வரும். அப்ப 40 நிமிடத்தை மணியை மாத்தினா 60ஆல் அடிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 3x, இங்க ஒரு 4x, அப்ப எவ்வளவு வரும், 4x, இங்க 12, இங்க எவ்வளவு வரும், 40/60. இங்க அடிச்சா 2, இங்க ஒரு 3. இப்ப என்ன ஆகும், 1 3 3, இங்க 4. இப்ப எவ்வளவு வரும், x = 8. எக்ஸ்ங்கிறது எனக்கு என்னது, தூரம் தானே. அப்ப எக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ, 8 கிலோமீட்டர். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? இந்த இது நீங்க போட தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தூரம் பை வேகம். அப்ப தூரம் வந்து எனக்கு தெரியாது, இப்ப எக்ஸ், வேகம் வந்து 4. அதே மாதிரி இன்னொன்று தூரம் எனக்கு தெரியாது, எக்ஸ், வேகம் வந்து 3. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்குறேன். அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது, மொத்தம் 40 நிமிடம். அந்த 40 நிமிடத்தை என்ன பண்றோம், மணிக்கு மாத்துறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் 1/2 2x + 3y + 12/7 3x - 2y = 1/2 மற்றும் 7 = 2x + 3y + 4/3x - 2y = 2 எனில் xy மதிப்புகள் முறை என்னவா கேட்கறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ண போறேன்னா, நான் ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து ஆன்சர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது x, அடுத்து உள்ளது y. ஓகே, எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணுவோம். அப்போ 1 / 2, எக்ஸுக்கு 2 போட்டால் எவ்வளோ வரும், 4. அப்ப 4 + ஒய்க்கு 1 போட்டா 3, அடுத்து பிளஸ் 12, அடுத்து 7, எக்ஸுக்கு 2 போட்டா 6 மைனஸ் ஒய்க்கு 1 போட்டா 2 = 1/2. இந்த 1/2 இந்த 1/2 சமமா வரணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்போ 1 4 3 கூட்டினா 7, 7 2 பேருக்குன்னா 14 பிளஸ் இங்க 12, அப்ப இங்க 6 2 போச்சுன்னா 4, 4 7 28 = 1/2. இப்ப என்ன பண்ணலாம், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 14 23 எல்சிஎம் 28. அப்ப இங்க 2 பேருக்கும், இங்க 2, இங்க ஒரு 12. ஸோ அப்ப 1/2. இப்ப பாருங்க, 1 2 பண்ணி கூட்டினா 14, கீழே 28, 1/2. ஸோ இப்ப அடிச்ச வரும் 1/2, 1/2 சமம் தான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த சைடு xy மதிப்பு போட்டே எனக்கு 1/2, 1/2 சமமாக தான் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க. ஓகேவா? இல்லைன்னா இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பக்கம் இந்த ஆன்சர் 2 வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப 7 / 2x, x மதிப்பு எவ்வளவு, 2. அப்ப 2 2 இருக்குன்னா 4 பிளஸ் y மதிப்பு 1னா 3 பிளஸ் 4, x மதிப்பு 2னா 6 மைனஸ் 2. இப்போ எவ்வளோன்னு பாருங்க, 7/7 பிளஸ் 4/4. ஸோ இப்போ அடிச்சோம்னா இங்கே ஒரு 1, இங்கே அடிச்சோம்னா இங்கே ஒரு 1, நடுவில் ஒரு பிளஸ். இப்போ எவ்வளோ வருது, 2 வருது. ஓகே, அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், 2 ஒய்க்கு 1ன்னு போட்டாவே எனக்கு சரியாகவே ஆன்சர் வந்துடுது. சப்போஸ் எனக்கு இது வரலன்னா அடுத்த ஆப்ஷன் எடுத்து நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு இதுலேயே வந்தனால எனக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:3 மற்றும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் அவற்றின் வலைபரப்பின் விகிதம் என்னது? ஓகே, ஆரங்களின் விகிதம் 2 உருளைகளால R1 R2 H1 H2 வலைபரப்பு நிற்கிறாங்க. ஸோ நேர்வட்ட உருளையோட வலைபரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/RH. ஸோ R1H is 2/R2H2.
ஓகேவா? ஸோ இப்போ 2/2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே R1 மதிப்பு எவ்வளோ 4, H1 மதிப்பு எவ்வளோ 7 இஸ்டு R2 மதிப்பு 3, H2 மதிப்பு 4. அப்போ 4க்கு 4 கேன்சல். அப்போ ஆன்சர் அது 7:3. ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கன அளவை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளைபர் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட், நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர் என்று உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கள் தேவை. ஓகேவா? ஸோ அப்போ நீளம், அகலம், உயரம், இங்கேயும் நீளம், அகலம், உயரம். ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து இதை நீங்கள் வகுத்தாலே உங்களுக்கு எத்தனை செங்கற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இங்கே சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்கே மீட்டர்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றுங்க. ஓகேவா? ஒரு மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 60 மீட்டர் எனக்கு எவ்வளோ வரும், 6000 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர், 5 மீட்டர்னா 500 சென்டிமீட்டர் வகுத்தல். இங்க என்ன இருக்கு, 30 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ மிகப்பெரிய அளவுல இருந்து மிக சிறிய அளவு வகுத்தாலே போதும், எத்தனை செங்கல் தெரிஞ்சிடும். இப்போ அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு மூணு மூணு, இரு மூணு 6, 2 0. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரன் 2, 2 20. அடுத்து ஈரஞ்சா 10, மூவஞ்சா 5, ஒரு மூணு 3, இங்க 100. ஓகே, இப்போ பெருக்குங்க. ஓகே, 2 இங்க ஒரு 100, அப்போ 200 இன்ட்டு 500. அப்போ 200 இன்ட்டு 500 வரும். 2 5 பெருக்குனா 10, அங்கே 2 0, இங்கே ஒரு 2 0. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 1,00,000 செங்கற்கள் எனக்கு தேவைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள மாணவன் மற்றும் மாணவியின் விகிதம் 4:5 என உள்ளது. மாணவனின் எண்ணிக்கை 24 எனில் மாணவியின் எண்ணிக்கை இன்னைக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறான். ஓகே, ஃபர்ஸ்ட் தான் மாணவன், அப்போ எவ்வளோ 4. அப்போ 4 பங்கு தான் 24. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 6. 4 பங்கு 24னா ஒரு பங்கு எவ்வளோ 6. அப்போ மாணவியோட பங்கு எனக்கு எவ்வளோ 5. அப்போ ஒரு பங்கு 6னா 5 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 30 வரும். அவ்வளோதான் ஆன்சர். அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,160 ஆகிறது. அசலை காண்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன, எந்த வட்டியுமே சொல்ல, தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு தெரியல. அப்ப நீ எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது தனி வட்டி தான். ஏன் தனி வட்டி சொன்னா, 5 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால. என்ன சொல்றோம், 5 ஆண்டு கொடுத்தா என்ன பண்றோம், தனி வட்டி தான். ஓகே, அப்ப மொத்த தொகை கொடுத்துருக்கான். மொத்த தொகை கொடுத்துட்டு என்ன கேட்கிறான், அசல் மதிப்பு கேட்கிறான். இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண, நம்ம சொல்லியிருக்கோம், மொத்த தொகை எவ்வளோ 20,160. ஸோ மொத்த தொகையோட 100 பெருக்கிக்கோங்க, சமம். அடுத்து என்ன பண்ணா, இந்த வட்டியையும் ஆண்டையும் பெருக்கிட்டு 100 கூட்டணும். ஓகேவா? 8 40. அப்ப 40 100 கூட்டம் எவ்வளோ வரும், 140 பி அப்படின்னு போட்டா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தனி வட்டி இது. ஓகேவா? தனி வட்டியில மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, A = 100B + PNR / 100. ஓகேவா? இந்த 100 தான் இங்க பெருக்கிறோம், மொத்த தொகை 100 பெருக்கிறோம். அதே PNR எண்ணெய் யாரும் பெருக்கினா ஒரு 40, அப்ப 40B, இங்க ஒரு 100B, எவ்வளோ 140B. ஸோ இதான் இந்த ஃபார்முலா வச்சு நீ ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் தனி வட்டியில மொத்த தொகை கேட்டனா இதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, 2 அடிச்சா 7 2 14, இங்க அடிச்சா 1 0 0 8. அடுத்து ஓரேல் 7, இங்க ஓரேல் 7, மீதி 3 30ல, 4 7 28, மீதி 2 28ல 4. அப்ப 144 × 100 எவ்வளவு வரும், 14,400. அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு வரும், 14,400. ஆப்ஷன் லாஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கியூப் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.015625 மதிப்பு என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ரூட் ஆஃப் 0.015625. ஓகேவா? இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணோம். முழு நம்பர் மட்டும் பாருங்க, என்ன இருக்கு, 15,625. ஓகேவா? லாஸ்ட் 25க்கு 5. ஓகே, இப்போ 156 எந்த ஸ்கொயர் நம்பர் நடுவில் இருக்கு, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169. அப்ப இந்த 156 இந்த 2 நம்பர் நடுவில் இருக்குன்னா இதுல எது சின்ன நம்பர், 12. அப்ப 125. இப்போ என்ன பண்ணும், பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ண போறேன். எனக்கு பாயிண்ட்ஸ்க்கு எத்தனை நம்பர் இருக்கு, 6 நம்பர் இருக்குன்னா நீங்க 3 நம்பர் கூட பாயிண்ட் வைக்கணும். அப்ப என்ன வரும், 0.125 வரும். அப்ப கியூப் ரூட் ஆஃப் 0.125.
இப்ப இங்க அதே தான் 125 கியூப் ரூட் பண்ண வரும் 5. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஒரு நம்பர் பாயிண்ட் வைக்கணும். எவ்வளோ 0.5. ஓகே, அதாவது ஸ்கொயர் ரூட்னா 2ஆல் அடிச்சுட்டு பாயிண்ட்ஸ் வைக்கணும், கியூப் ரூட்னா 3ஆல் அடிச்சுட்டு பாயிண்ட் வைக்கணும். அப்போ 3ஆல் அடிச்சா எனக்கு 1 தான் வரும். அப்போ ஒரு நம்பர் பாயிண்ட் வச்சா 0.5. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் -3, -2, -1, 0, 1, 2, 3 என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க. ஸோ வீச்சு அப்படின்னா ஃபார்முலா L மைனஸ் எஸ். அப்போ எல்லுங்கிறது என்னது, பெரிய நம்பர், எஸ்னா ஸ்மால் நம்பர். அப்போ எல்லுங்கிறது என்னது 3, எஸ்ங்கிறது என்னது -3. அப்போ எல்லோட மதிப்பு 3 மைனஸ் ஸ்மால் நம்பர் எஸ் மதிப்பு எவ்வளோ -3. அப்போ எவ்வளோ இருக்கும் 3 + 3 = 6. அடுத்து வீச்சு கெழு கேட்குறான். வீச்சு கெழு அப்படின்னா L minus S divided by L plus S. அப்ப L minus S நம்ம முன்னாடி சொல்லி எவ்வளவு ஆன்சர் வருது 6. L plus எவ்வளவு வரும், Lனா 3, Sனா -1. அப்ப 3 minus 3 6 divided by 0. அப்ப 6/0 எனக்கு ஆன்சர் வரும் இன்ஃபினிட்டி. ஓகேவா, அப்ப வீச்சு வந்து 6, வீச்சுக்கு வந்து என்ன இன்ஃபினிட்டி. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, கொஸ்டின் மார்க் எங்க இருக்கு, சென்டரா தான் இருக்கு. அப்ப சென்டர் நம்பர் எப்படி வரும்னு பார்ப்போம். 20 7. அப்ப என்ன பண்றா, 20 7 கழிச்சா 13, 30 22 கழிச்சா 8. அப்ப 40 28 கழிச்சா வரும் 12. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, எந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கோ அந்த நம்பர்ல எப்படி வந்து பார்த்தா நம்ம ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட் 10 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் வெளியே P என்ற புள்ளி உள்ளது. புள்ளி P இலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகள் வரையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தொடுகோட்டின் நீளமும் 12 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திற்கும் புள்ளி Pக்கும் இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வட்டம் வரைஞ்சுக்கலாம். ஓகே, விட்டம் எனக்கு எவ்வளோ 10. விட்டம் 10 என்ன வரும், இங்கிட்ட ஒரு 5, இங்கிட்ட ஒரு 5. ஓகேவா, அடுத்து என்ன பண்றாங்க, P என்ற ஒரு புள்ளி இருக்கு. ஓகேவா, அங்கிருந்து 2 கோடு வரைஞ்சுக்கிறாங்க. ஓகே, வட்டத்தோடு மாதிரி இங்க ஒரு கோடு, இங்க ஒன்று. ஓகே, இது எவ்வளோ, இது ஒரு 12 சென்டிமீட்டர், இது ஒரு 12 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கான தொலைவு எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்ப இதை மட்டும் பாருங்கவே, இங்க 5, இது எனக்கு என்ன தெரியாது, இங்க எவ்வளோ 12. ஓகே, அதாவது சும்மா தனியாவே நான் போட்டிருக்கேன், இங்க 5. இப்போ இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இது என்னது, முக்கோணம் மாதிரி வந்துருச்சுங்களா. அப்போ முக்கோணத்துல இப்போ இந்த எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இப்போ இதான் கிரஸ் தேட்ட மாதிரி தான். ஸோ 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 12 ஸ்கொயர் பண்ணா 144. சரி, என்ன பண்ணுங்க, கூட்டி பாருங்க. கூட்டி எவ்வளோ வரும் 169. அப்போ 169 வெளியே எடுத்து எவ்வளோ வரும் 13 முடிஞ்சு. ஆன்சர் வரும் 13 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ 13 சென்டிமீட்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் கூட்டணும் பாத்தீங்கன்னா, நீங்க கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்துச்சுன்னா நீங்க ஸ்கொயர் பண்ணலாம். இல்லைன்னா கூட்டி பாருங்க, ஸ்கொயர் நம்பர் வரும், அதை கூட ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா, ஏதாவது ஒண்ணுதான் வரும். கூட்டுனா ஸ்கொயர் நம்பர் வரும், இல்லைன்னா கழிச்சா ஸ்கொயர் நம்பர் வரும். நீங்க என்ன வச்சு கூட்டினா தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ கூட்டினா கிடைச்சு, அப்ப என்ன பண்றோம், ஆன்சர் வந்துருச்சு. ஆன்சர்ல 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர் தூரம் நடந்த பிறகு அவர் வடக்கு திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிற எனில் ஆரம்பித்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தெற்கு நோக்கி நடக்கிறார். ஓகேவா, எவ்வளவு நடக்கிறாரு 20 மீட்டர். சரி, நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, வடக்கு நோக்கி. ஓகேவா, தெற்கு நோக்கி 20 வந்தாச்சு, திரும்பி வடக்கு நோக்கி என்ன பண்றாரு, ஒரு 8 மீட்டர் போறாரு. போனதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் கிழக்கு நோக்கி ஒரு 5 மீட்டர் போறாரு. இப்ப இங்க வந்து நின்றாரு. இப்ப ஆரம்ப இடத்துல இருந்து இவர் எவ்வளோ எந்த திசையில் இருக்காருன்னு கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் சொல்லணும், எந்த திசைன்னு சொல்லணும். எனக்கு இது எந்த திசை வரும், இது வந்து கிழக்கு, இது வந்து தெற்கு. அப்ப என்ன வரும் தென்கிழக்கு. அப்படிங்கும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. தென்கிழக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஓகேவா, எனக்கு இந்த டைரக்ஷன் அது, ஏன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கேன். அப்ப எனக்கு இந்த டைரக்ஷன் அது தென்கிழக்கு. அப்ப தென்கிழக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான், ஆன்சர் முடிச்சிருந்தா கண்டுபிடிக்கலாம். எனக்கு இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ, ஒரு மொத்தம் தான் எனக்கு 20. அந்த மொத்தம் 20ல 8 வந்து ரிப்பீட் வந்துட்டாங்களே, இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 12 தான் இருக்கும். ஓகே, 12 இங்க ஒரு 5. அப்ப ஸ்கொயர் பண்ணுங்க, 144 இங்க 25 கூட்டினா 169 வெளியே எடுத்தா 13. அப்ப எவ்வளவு வரும் 13 மீட்டர். ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையை பக்க அளவுல கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பை காண்க. ஓகே, சதுரங்களின் மொத்த பரப்பு, சதுரம் அல்லது ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அப்ப 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் அப் டு
24 ஸ்கொயர் வரைக்கும். ஓகேவா? எனக்கு என்ன பண்ணணும்னா லாஸ்ட் நம்பர் தான் நான் பார்ப்பேன். ஓகே, லாஸ்ட் நம்பர் 24, அடுத்த நம்பர் 25, ரெண்டையும் கூட்டு அப்படின்னா 49 வகுத்தல் 6 மைனஸ் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்ப்பேன். ஓகேவா? லாஸ்ட் நம்பர்னா அடுத்த நம்பர் போட்டுட்டு ரெண்டையும் கூட்டி போடுவோம். முதல் நம்பர் என்னது 11 அப்படின்னா முன்னாடி நம்பர் என்னது 10, ரெண்டையும் கூட்டினா 21 வகுத்தல் 6. சரி, இதை நீங்க அடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 இங்க 4. ஓகேவா? அப்ப 4 தெரிஞ்சா 100, அப்ப 4900 மைனஸ் இங்க 2 10, 2 6, 1 3 3, 7 3 21. அப்ப 35 11. அப்ப 35 35 385. ஸோ 385 போச்சு வரும் 4615. சரி, 45 15 ஆன்சர் வரும் 45 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? 4515 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், சீரான வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு தொடர் வண்டி குறிப்பிட்ட நேரத்தில் கடந்தது. தொடர் வண்டியின் வேகம் 7 கிலோமீட்டர் அதிகரிக்கப்பட்டிருந்தால் அத்தூரத்தை கடக்க குறிப்பிடப்பட்டிருந்த நேரத்தை விட 14 மணி நேரம் குறைவாகவே அத்தொடர் வண்டி எடுத்துக்கொண்டிருக்கும். தொடர் வண்டியின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் என குறைக்கப்பட்டிருந்தால் அந்த தூரத்தை கடக்க குறிப்பிடப்பட்டிருந்த நேரத்தை விட 10 மணி நேரம் அதிகரித்திருக்கும் எனில் பயண தூரத்தை கண்டுபிடி. இதுக்கு ஆன்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பொதுவான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், அதாவது தூரம் சீக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். ஓகேவா? நம்ம இங்கிலீஷ் எழுதியிருக்கோம். ஸோ தூரம் சீக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். ஓகே, இப்போ இது காமனான ஃபார்முலா. அப்போ டி சீக்குவல்னாது எஸ் இன்ட்டு டி. அப்போ டி சீக்குவல் டு எஸ்டி. ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம தூரம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ் டிக்கான மதிப்பை கண்டுபிடிச்சாதான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸ்பீடும் டைம் நம்ம கண்டுபிடிச்சாதான் தூரம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதை எப்படி சார் கண்டுபிடிச்சா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் என்ன பண்றாங்க 7 கிலோமீட்டர் அதிகரிக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் என்ன பண்றாங்க 7 கிலோமீட்டர் அதிகரிக்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் குறைவா வருது. எனக்கு நேரம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் என்ன ஆகுது 14 மணி நேரம் எனக்கு குறைவாகுது. ஓகேவா? அப்ப எஸ் பிளஸ் 7 டி மைனஸ் 14. ஓகேங்களா? சீக்கோட்டு டி. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பீடையும் ஓகே டைம் என்ன பண்ணுறோம் பெருக்குனா கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ டிஸ்டன்ஸ்க்கு மதிப்பு என்னது எஸ்டி. ஓகேவா? இப்போ இங்கே பிறகு என்ன கிடைக்கும், எஸ் பிளஸ் 7 இங்கே டி மைனஸ் 14. அப்போ எஸ் டி ஃபர்ஸ்ட் எஸ் வச்சு டி, அடுத்து எங்கே பிறகுனா மைனஸ் 14s, இங்கே 7 வச்சு பிறகுனா பிளஸ் 7t, அங்கே 7 வச்சு பிறகுனா மைனஸ் 98. ஓகே, இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எஸ்டி இங்கிட்ட எக்ஸ்டி கேன்சல். ஓகேவா? சரி, ரிமைனிங் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 14s பிளஸ் 7t மைனஸ் 98. ஓகேங்களா? இதுதான் இருக்கும். இது மைனஸ் 1 அங்கே போச்சுன்னா பிளஸ் 98 மாறி. இது அப்படியே எழுதிக்கணும். இது ஒரு சமன்பாடாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ செகண்ட் என்ன சொல்றாங்க, 3 கிலோமீட்டர் கம்மி பண்றாங்க, 10 மணி நேரம் அதிகமாக. ஓகே, இப்போ ஸ்பீடு எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் என்ன ஆகுது 3 கிலோமீட்டர் குறைக்கிறாங்க. அப்போ எஸ் மைனஸ் 3. டைம் எனக்கு தெரியாது, என்ன ஆகுது 10 மணி நேரம் எனக்கு அதிகமாகிடுது. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது எஸ்டி. ஓகே, திரும்ப அதே மாதிரி எஸ்டி மைனஸ் 10s சரி பிளஸ் 10s, அடுத்து பிறகுனா மைனஸ் 3d மைனஸ் 30 equal to st. ஸோ இந்த st கேன்சல். அதே மாதிரி இங்கே என்ன வரும் 10s மைனஸ் 3t, இங்கே மைனஸ் 3t 30 என்ன பண்ணுறது ப்ளஸ் 30. ஓகே, இப்போ ரெண்டையுமே வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. அப்போ ரெண்டையுமே என்ன பண்ணலாம், சமப்படுத்தலாம். இப்போ எதை அடிக்கலாம், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கலாம், நமக்கு ஸ்பீடு கிடைக்கும்ல. அப்போ இங்கே 7 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 3 பெருக்குனா 21 வரும், இங்கே 7 பெருக்குனா 21 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. இப்போ இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இதை 3ஆல் பெருக்குவேன், இது 7ஆல் பெருக்குறோம். ஓகேவா? இதை 3ஆல் பெருக்கணும், இதை 7ஆல் பெருக்கணும். அப்போ இதை 3ஆல் பெருக்கணும் வரும் மைனஸ் 42s பிளஸ் 21t. அதே மாதிரி 98 3ஆல் பெருக்கணும் வரும் 100 3 300. அப்போ ஒரு 6 கழிச்சோம்னா 294. ஓகே, அடுத்து இங்கே அதே மாதிரி 7ஆல் பெருக்குனா 70s மைனஸ் 21d. இங்கே என்ன 7ஆல் பெருக்கணும் வரும் 210. ஓகே, இப்போ என்ன ஆகும்,
பிளஸ் மைனஸ் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? இங்கே 70, இங்கே மைனஸ் 42. அப்போ எவ்வளோ வரும்? 28 எஸ். அப்போ அதே மாதிரி இங்கே எனக்கு என்ன வரும்? இங்கே 294, இங்கே ஒரு 210. ஓகே, அப்போ ரெண்டையும் கூட்டின ஒரு 400, 504. ஓகேவா? இப்போ அடிங்க எவ்வளோ வரும் பாருங்க. 4 7 28, 7 7 49, மீதி 1, 14 2. அப்போ 1 4 4, இங்கே அடித்தோம்னா 18. அப்போ ஸ்பீடு வந்து எனக்கு எவ்வளோ வருது? 18. இப்போ ஸ்பீடு எவ்வளோ? 18. அப்போ ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன தேவைன்னா டைம் தேவை. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதோ ஒன்று அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த எஸ் மதிப்புக்கு என்ன பண்ணுறேன்? இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ எஸ் மதிப்பு எவ்வளோ? 18. அப்படின்னா எத்தனை இருக்குது? 10 எஸ். அப்போ ஒரு எஸ் 18, 10 எஸ் எவ்வளோ? 180. அப்போ 180, இந்த 30 வச்சுன்னா மைனஸ் 30, 3D மைனஸ் 3 போச்சுன்னா ப்ளஸ் 3D. அப்போ ஒரு டி எனக்கு எவ்வளோ வரும் பார்க்க போகிறேன். ஓகேவா? 180 30 போச்சுன்னா 150, 150 3 அடிச்சோம்னா 50. அப்போ டைம் எனக்கு எவ்வளோ? 50. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் தூரம் கேட்டுக்காங்க. அப்போ தூரம் என்னது? ஸ்பீட் அண்டு டைம். அப்போ ஸ்பீடு எனக்கு எவ்வளோ? 18, டைம் எவ்வளோ? 50. அப்போ 18 × 50. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 900 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 900 கிலோமீட்டர். அதே மாதிரி ஸ்பீடுனா 18 கிலோமீட்டர், டைம்னா 50 மணி நேரம். ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், முதல் எண் இயல் எண்களின் சராசரி காணும் ஃபார்முலா. முதல் எண் இயல் எண் சராசரி காணும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n+1/2. ஓகேவா? ஏன்னா சராசரி அப்படின்னால ஃபார்முலா அது கூடுதல் பை எண்ணிக்கை. கூடுதல் பை எண்ணிக்கை. அப்போ முதல் எண் இயல் எண் கூடுதல் ஃபார்முலா அது n × n+1/2 வகுத்தல் எண்ணிக்கை என்ன வரும்? n. அப்போ எண்ணுக்கு என்ன கேன்சல், ரிமைனிங் என்னதான் இருக்கும்? n+1/2 தான் இருக்கும். ஓகே, ஆன்சர் n+1/2. நெக்ஸ்ட், நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன் வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள். இந்த மாதிரி 10 நாட்கள் அளித்தார். 10 நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள் எவ்வளவு? மொத்த ஆப்பிள் என்ன வந்துடும்? கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்போ முதல் நாள் வந்து 2, அடுத்த நாள் வந்து 4, அடுத்த நாள் வந்து 8, அடுத்த நாள் 16. இதே மாதிரி என்னது? 10 நாள் வரைக்கும். ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு என்னது? 2. 2 4 8 14 என்ன? அது பெருக்கிட்டே தான் போதும். அப்ப என்னது? பெருக்கு தொடர். அப்ப ஏ மதிப்பு எவ்வளோ? 2. அப்ப ரேஷியோ மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2. ஏன்னா 2ஆல தான் பெருக்கிட்டே போறாங்க. அப்ப ஏவும் 2 தான், விகிதமும் 2 தான். இப்ப கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, பெருக்கு தொடர்ல கூடுதல் ஃபார்முலா அது ஏ r(n - 1) / r-1. அப்ப ஏ மதிப்பு எவ்வளோ? 2. ஆர் மதிப்பு எவ்வளோ? 2. என்னன்னா எண்ணிக்கை எத்தனை நாள்? 10 நாள். -1 வகுத்தல் ஆர்னா 2 -1. அப்ப 2 2 அடுக்கு 10 எவ்வளோ? 1024. உனக்கு கழிச்சு எவ்வளோ வரும்? 1023 வகுத்தல் 2ல 1 போச்சுன்னா 1 தான். அப்ப 2 1023 பேருக்கு எவ்வளோ வரும்? 2046. அப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் வாங்கியிருப்பாங்க? 2046 ஆப்பிள் வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மலர் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகின சம அடிப்பரப்பு கூம்பின் உயரம் உருளையின் உயரத்துக்கு சமமாகவும் செய்தால், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாக இருந்தால் இம்மூன்றின் கன அளவுக்கு இடையே உள்ள விகிதம் காண்க. ஸோ அப்போ என்னென்ன ஒரு கன அளவு கேட்குறாங்க? கூம்பு, அரைக்கோளம், உருளை. ஓகே, கூம்பு, அரைக்கோளம், உருளை. ஓகே, எது சமம்? உயரம் ஆரத்திற்கு சமம். அப்ப ஆரமும் உயரமும் சமம். அப்ப ஆரமும் உயரமும் சமம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா கூம்பு வந்து 1. இப்போ கூம்பு 1னா உருளை எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். அரைக்கோளம் வந்து 2. அப்ப அரைக்கோளம் 2னா கோளம் எவ்வளவு வரும்? 4 வரும். அப்ப ஆன்சர் அது 1:2:3. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா கோளம்னா 4 வரும். இது வந்து ஆரமும் உயரமும் சமம் வந்தா. இதே இது விட்டம் உயரம் சமம்னு சொன்னாங்கன்னா, விட்டம் உயரம் சமம்னு சொன்னா கூம்பு வந்து 1 தான், உருளை வந்து 3 தான். கூம்பு வந்து 1 தான், உருளை வந்து 3 தான். அரைக்கோளம் வந்து 1 இருக்கும், கோளம் வந்து 2 இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக கொண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளை வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும்? அதாவது பெருசுல இருந்து சிறுசு வர போறாங்க. ஓகே, கோலம் தானே. அப்போ கோலம் என்ன பண்ணும்? கியூப் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே, அதாவது 4/3 by r cube divided by 4/3 by r cube. ஓகே, 4/3 பை கேன்சல். இங்க ஆரம் வேற, இங்க ஆரம் வந்து எனக்கு வேற. இங்க ஆரம் எனக்கு இருக்கு 6 சென்டிமீட்டர், இங்க இருக்கு 6 மில்லிமீட்டர். ஓகே, 6 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். இப்போ என்ன பண்ண, ரெண்டுமே சமப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்தலாம். ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர். அப்ப 6 சென்டிமீட்டர்னா 60 மில்லிமீட்டர். அப்ப 60 இன்ட்டு 60 இன்ட்டு 60 வகுத்தல். இங்க 6 மில்லிமீட்டர் தான் இருக்கு. ஓகே, இது என்னது? விட்டம். 6 மில்லிமீட்டர் விட்டம். அப்போ ஆரம் எவ்வளவு வரும்? அதுல பாதி ஆரம். அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்ப அடிச்சோம்னா இங்க 20, இங்க 20, இங்க 20. அப்ப 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 எவ்வளவு வரும்? 8000. அப்ப எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும்? 8000 சிறிய கோள வடிவ குண்டுகள் எனக்கு கிடைக்கும். அது பெருசுல இருந்து சிறுசு நம்ம என்ன பண்றோம்? பகுத்தாலே ஆன்சர் வந்துடும். இது கோலம் அப்படின்னால அது கியூப் பண்ணணும் போறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர், மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டரில் அதன் கொள்ளளவு லிட்டரில் காண்க. ஓகே, இப்ப இடைக்கண்டத்தோட கொள்ளளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன அளவு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 by r square, caps r squared small r squared plus caps r small r h. அப்போ 1/3 பையோட மதிப்பு 22/7. பெரிய ஆரம் என்னது? 15, சிறிய ஆரம் என்னது? 8. பெரிய ஆரம் 15, சிறிய ஆரம் எவ்வளோ? 8. அப்ப 15 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் 15 இன்ட்டு 8. உயர மதிப்பு, ஆழம்னா உயரம் தான், எவ்வளோ? 63. இப்ப அடிக்கலாம். 1 3 3, இங்க 21, 1 7, இங்க 3 21. அப்ப 22 3 இருக்குன்னா 66 இன்ட்டு உள்ள இருக்க நம்பர்லாம் பாருங்க. 5 ஸ்கொயர் 225 பிளஸ் 64 பிளஸ் 5 8 இருக்குன்னா 120. இது ஃபுல்லா கூட்டணும். அப்ப இங்க ஒரு 225 64 120. அப்ப 225 இங்க ஒரு 120 எவ்வளவு வரும்? 345. அடுத்து 409. அப்ப 66 இன்ட்டு 409. சரி, ரெண்டையுமே பெருக்கும். பெருக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 409 66. அப்ப 54 24. அப்ப திரும்ப 24 54 கூட்டினா 4 9 9 6 2. அப்ப 26,994 சென்டிமீட்டர் கியூப். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? லிட்டர்ல சொல்றாங்க. அப்ப சென்டிமீட்டர் கியூப லிட்டர்ல எப்படி மாத்துறது அப்படின்னா, 1 லிட்டர் என்பது 1000 சென்டிமீட்டர் கியூப். 1 லிட்டர் என்னது? 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்ப என்ன பண்ணும்? எனக்கு லிட்டரா தானே மாத்தணும். அப்ப இது 1000ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 1000ஆல வகுங்க. 1000ஆல வகுத்தா கிடைக்கும்? லிட்டர் எனக்கு கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு வரும்? 3 ஜீரோவுக்கு 3 நம்பர் அடிச்சா போதும். அப்ப ஆன்சர் வரும் 26.994 லிட்டர். 26.994 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? இதே மாதிரி 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். ஓகேவா? 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கியூப்னா 1 லிட்டர். நெக்ஸ்ட், ஏபி என்பவர்களின் தற்போதைய வயது வீதம் 4:5. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயது 5:6. இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் எவ்வளவுங்கிறாங்க. ஓகே, ஸ்டார்டிங் எனக்கு எவ்வளவு இருக்கு? 4:5. 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு மாறுது? 5:6 மாறுது. ஓகேவா? அதாவது பாருங்க, இங்கேயும் 1 தான் கூடுது, இங்கேயும் 1 தான் கூடுது. அப்போ எப்படி 1 தான் கூடுச்சுன்னா, அப்போ ஒரு எக்ஸ் தான் எனக்கு எவ்வளோ? 5ன்னு அர்த்தம். எனக்கு சமமா கூடுச்சு. இப்போ இங்கே 2 கூடுது, இங்கே 2 கூடுதுன்னா 2x தான் அந்த மதிப்பு. இங்கேயும் 3, இங்கேயும் 3னா 3x தான் அந்த மதிப்புன்னு சொல்லுவேன். அப்போ இங்கே 1 கூடுது, இங்கே 1 கூடுது. அப்போ எனக்கு என்னது? எக்ஸோட மதிப்பு 5. அப்போ 1x 5னா அப்போ 4x எவ்வளோ வரும்? 20. 5x வரும் 25. அப்போ தற்போது வயது கூடுதல் எவ்வளோ வரும்? 45. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒருவேளை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாள், ஏயும் பியும் சேர்ந்து 6 நாள், பியும் சியும் சேர்ந்து 12 நாள், சியும் ஏவும் சேர்ந்து 4 நாள், அந்த எனில் 3 பேரும் சேர்ந்து செஞ்சாலும் எத்தனை நாள் செய்வாங்க?
ஸோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு இந்த 3 நம்பருக்கான எல்சியம் கண்டுபிடிங்க. எல்சியம் வரும் 12 வகுத்தல் 6ல இருந்து எதை என்ன 12 2 12 எதை என்ன 12 1 4 எதை என்ன 12 3 அப்ப 2 இன்ட்டு 12 வகுத்தல் கூட்டின வரும் 6. இப்போ அடிச்சோம்னா ஓரார் 6 ஈராரா 12 அப்ப எவ்வளவு வரும் 4. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். 4 நாட்கள் எனக்கு ஆகும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஏ பி இருவரும் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்கள் முடிப்பர். 4 நாட்கள் வேலையை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து செஞ்சதை பார்க்கலாம். ஏ வந்து 12 நாள், பி வந்து எவ்வளோ 18 நாள். அப்ப ஏயும் பி எத்தனை நாள் செய்வோம் பார்ப்போம். ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் பார்க்கணும். மேல 2 நம்பரும் பெருக்கும், கீழே வந்து கூட்டிக்குவோம். இப்போ அடிச்சோம்னா 3 18 5 30. அப்ப 12 3 36/5. இப்ப செய்த வேலை கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த வேலை யார் செய்யறாங்களோ அவங்க நாட்கள் தலைகீழ போடணும். யார் செய்யறாங்க? 4 நாட்கள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? 4 நாட்கள் வரையும் 2 பேருமே சேர்ந்துதான் செய்யறாங்க. ஓகேவா? அப்ப அவங்களுடைய நாட்களை தான் தலைகீழியா மாத்தணும். அப்ப 36 தலைகீழ மாத்தினா 5/36 இன்ட்டு எத்தனை வேலை பார்க்க 2 பேர் சேர்ந்து 4 நாட்கள் பாக்குறாங்க. அப்ப அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 5/9. அதாவது 9ல 5 பங்கு முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த மீதி வேலையை யாரு பார்க்க போறாங்க பாத்தீங்கன்னா பி மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஏ வந்து போயிட்டார்ல, பி மட்டும் தான் பார்க்க போறாரு. அப்ப மீதி வேலை எனக்கு எவ்வளவு வரும்? 4/9. ஏன்னா 9ல 5 முடிஞ்சுன்னா 9ல 4 முடியாம இருக்கும். இந்த 9 அதாவது 4/9 இப்ப யார் முடிக்க போறா? பி. அப்ப பியோட நாட்களை பெருக்கணும். பி வந்து எனக்கு எத்தனை நாள்? 18 நாள். அப்ப 18 நாள் பெருக்குங்க. 9 9 இங்க 2. அப்ப 4 2 8 நாள். அப்ப செய்த நாள் ஒரு 4, மீதி நாள் முடிக்க ஒரு 8 நாள். அவங்க கொஸ்டினா கேட்டாங்க பி வந்து எத்தனை நாள் மீதி வேலை முடிப்பாங்கன்னு கேட்கல, அந்த வேலை முழுவதும் முடி எத்தனை நாள் தான் கேட்டாங்க. ஓகேவா? அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு 4 நாள் வேலை பார்த்தேன், அந்த மீதி வேலை ஒரு 8 நாள் பாக்குறாங்க. மொத்தத்துல நாள் ஆயிடுச்சு 12 நாள் எனக்கு ஆயிடுச்சு. அந்த வேலை முழுவதும் முடிக்க எத்தனை நாள் ஆயிடுச்சு? 12 நாள் எனக்கு ஆயிடுச்சு. ஆன்சர் 12 நாள். நீங்க வாட்டி பியோட நாட்கள் 8ன்னு மட்டும் போட்டுறாதீங்கன்னா முழுவதும் முடிக்கிறது கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட சங்கீத மூலையில் ஏசிஇஜி என்பது 16 எனவும் டிஎஃப்ஜிஹெச் என்பது 25 எனவும் குறிப்பிடப்பட்டால் ஹெச்ஐகேஎம் என்பது என்ன வரும்? ஏசிஇஜி அதாவது ஏனா 1, சீனா 3, ஈனா 5, ஜீனா 7. ஸோ கூட்டணிகள் வரும் 4 9 16. அதே மாதிரி டிஎஃப்ஜிஹெச் அப்போ டினா 4, எஃப்னா 6, ஜீனா 7, ஹெச்னா 8. எவ்வளோ வரும்? 10 17 25. அதே மாதிரி ஹெச்ஐகேஎம். ஓகே, ஹச்னா 8, ஐனா 9, கேனா 11, எம்னா 13. ஸோ கூட்டினால் வரும் 20 33 41. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர். இதே மாதிரி எனக்கு என்ன 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 42 ஸ்கொயர் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்ப 1 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வரும்? 1. 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4. இப்போ கூட்டினா 9. அப்போ 9 என்ன சொல்லலாம்? 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை விரிவா எழுதி அது எந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49, 42 ஸ்கொயர்னா என்ன வரும் பாரு. ஓகேவா? 42 ஸ்கொயர்னா 4, இங்க ஒரு 8 8 16. இப்போ 4 16 இங்க 7 இங்க 1 தான். 1764. இப்போ ஃபுல்லா கூட்டணும். 1764 49 36. ஓகே, அப்போ எவ்வளோ வரும்? 15 19 இங்க ஒரு 1 10 13 14 இங்க ஒரு 1 8 1849. இந்த 1849 எதோட ஸ்கொயர் ரூட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9 முடிஞ்சுன்னா வந்திருக்கும். கண்டிப்பாக 3ல தான் முடிஞ்சுன்னா பக்கத்தில் நியரஸ்ட்னு வரும். அப்படின்னா வரும் 43 ஸ்கொயர் நமக்கு வந்திருக்கும். ஆன்சர் அது 43 ஸ்கொயர். என்ன பாருங்க 2க்கு அப்புறம் 3 ஸ்கொயர், 6க்கு அப்புறம் 7 ஸ்கொயர், 12க்கு அப்புறம் 13 ஸ்கொயர், அப்போ 48 ஸ்கொயர், 43 ஸ்கொயர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சார்பு. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இது பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4 எஃப் ஆஃப் மைனஸ் 3. ஓகேவா? அதாவது மைனஸ் எங்க வருது பாருங்க. மைனஸ் 3 எங்க வருது? செகண்ட்ல வருது. ஓகே, -5 to 2 வரைக்கும் இடையில தான் -3 இருக்கும். அப்ப எந்த அப்ளை பண்ணும்? எக்ஸ் பிளஸ் 5. அதாவது எக்ஸுக்கு -3 போடுங்க. எக்ஸுக்கு -3னா -3 பிளஸ் 5 எவ்வளவு வரும்? +2. அடுத்து -2 எஃப் ஆஃப் 4
4 எங்க வருது 2க்கு 6க்கு தான் 4 வரும். அப்ப என்ன வரும் x -1. அப்ப x மதிப்பு 4 போடுங்க. 4 - எவ்வளோ 3 வகுத்தல் கீழே f of -6. -6 எங்க வரும் இங்க தான் வரும். நம்ம என்ன பண்ணோம் x ஸ்கொயர் + 2x + 1 அதாவது -6 ஸ்கொயர் 36 இங்க ஒரு -12 இங்க ஒரு +1 ஓகே 36 1 37 12 போச்சுன்னா 25 -4 f of 1 எங்க வரும் இங்க தான் வரும். அதாவது x + 5 அதாவது x க்கு 1 போட்டா வரும் 1 இங்க ஒரு 5 எவ்வளவு வரும் 6ன்னு வந்துரும். ஓகே அப்ப எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 -6 வகுத்தல் இங்க 25 - 24 அப்ப 8ல 6 போச்சுன்னா 2 25 24 போச்சுன்னா 1 அப்ப 2/1 ஆன்சர் வரும் 2. ஓகே நெக்ஸ்ட் மாலாவிடமும் லதாவிடமும் வளையல் உள்ளன. நீ எனக்கு 4 வளையலை தந்தால் என்னிடம் உள்ள வளையல் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளது போல் 3 மடங்கு என மாலா லதாவிடம் கூறினாள். நீ எனக்கு 36 வளையலை தந்தால் என்னிடம் உள்ள வளையல் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல் 3 மடங்கு என லதா பதிலளித்தார். எனில் இருவரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை வளைகள் எண்ணிக்கை இருக்கும் கேட்கிறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க மாலா தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க மொத்தம் 2 பேர் ஒன்னு மாலா இன்னொன்னு லதா. ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் மாலா என்ன சொல்றாங்க நீ எனக்கு 4 வளையல் கொடு. அப்ப மாலா வந்து லதாட்ட இருந்து 4 வளையல் வாங்குறாங்க. அப்ப லதாட்ட என்ன ஆகும் 4 வளையல் கம்மியாயிரும். ஓகேவா லதா வந்து 4 வளையல் கொடுக்குறாங்கன்னா குறையுது, இவங்க 4 வளையல் வாங்கினா கூடுது. நீங்க 4 வளையல் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உன்னிடம் உள்ளதை போல 3 மடங்கு உங்ககிட்ட இல்லது போல 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லதா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீ எனக்கு 36 வளையல் கொடு. அப்ப இங்க பிளஸ் 36 லதா 36 வாங்கினாங்கன்னா மாலாக்கு 36 வளையல் குறையும் கொடுத்தீங்க. அப்ப எனக்கு என்ன பண்ணா உங்களை போல எனக்கு 3 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா அவ்வளவுதான். இப்ப மாலா 4 வளையல் வாங்குறாங்க அப்படின்னா லதாக்கு 4 வளையல் குறைஞ்சிரும், இது 3 மடங்கு. லதா 36 வளையல் வாங்கினாங்கன்னா மாலாக்கு 36 வளையல் குறையும், அவங்களுடைய 3 மடங்கு. இப்ப அப்படியே பெருக்குங்க. மாலா பிளஸ் 4 இங்க பெருக்குனா 3 லதா -12. இப்ப என்ன பண்ணலாம் லதா கொண்டு வந்துன்னா மாலா -3 லதா இந்த பிளஸ் போச்சுன்னா -4 பேர் வரும் -16. அதே மாதிரி இங்க லதா பிளஸ் 36 இங்க பிறகுனா 3 மாலா -3 36 எவ்வளவு வரும் 108ன்னு வரும். அப்ப 3 மாலா கொண்டு வந்தா லதா -3 மாலா சீக்வல் டு -108 இங்க ஒரு -36 வந்துச்சுன்னா -144. இப்ப என்ன பண்ணுங்க மாலா -3 மாலா சீக்வல் டு -16. இப்ப இங்க ஏதாவது ஒண்ணு சமப்படுத்தணும். எதை சமப்படுத்தலாம் பாருங்க. இங்க 3 மாலான் இருக்கா, இங்க வெறும் மாலான் இருக்கா. அப்ப என்ன பண்ணலாம் மாலாவை கேன்சல் பண்ணலாம். ஓகேப்பா என்ன பண்ணல இதை 3ஆல பெருக்குவோம். அப்ப 3 பிறகு என்ன வரும் 3 மாலா -9 லதா சீக்வல் டு -48. இங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படியே வச்சுக்குவோம். லதா வந்து பிளஸ் தானே பிளஸ் லதா -3 மாலா சீக்வல் டு -144. அப்ப என்ன ஆகும் பிளஸ் மைனஸ் கேன்சல். இங்க 9 லதா இங்க வெறும் லதா இப்ப ஆகும் -8 லதா சீக்வல் டு இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு இருக்கும் -144 150 192. மைனஸ் மைனஸ் கேன்சல் 8 லதா 192னா 1 லதா எனக்கு எவ்வளவு வரும் பார்ப்பேன். 1 லதா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 8 அடிக்கும் 1 8 இங்க அடிச்சுன்னா 2 மீதி 3 32ல 4. அப்ப லதா வந்து எனக்கு எவ்வளவு 24. அப்ப லதா 24னா எனக்கு மாலை எவ்வளவு வரும் பார்ப்பேன். இதை அப்படிங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா லதா 24 3 நாள் எவ்வளவு வரும் 72. அப்ப -72 போச்சுன்னா பிளஸ் 72. இப்ப மாலா சீக்வல் டு -16 72. அப்ப 72 மைனஸ் பண்ண போச்சு வரும் 56. அப்ப மாலா எவ்வளவு 56 வச்சிருப்பாங்க. அப்ப லதா 24 வளையல் வச்சிருப்பாங்க, மாலா 56 வளையல் வச்சிருப்பாங்க. மொத்தம் எத்தனை தான் கேட்டாங்க. அப்ப ரெண்டே கூட எவ்வளவு வரும் 80 வளையல் வச்சிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருப்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இலவச மாதத்தை கண்டினியூ அட்டன் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா தேர்வு நாட்கள் நம்ம நெருங்கிட்டே இருக்கு. ஸோ நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.